நேத்து தான் பார்த்தீங்கன்னா, என்னோட பிறந்தநாள் முடிஞ்சிருந்துச்சு. என் பிறந்தநாள முன்னிட்டு நான் பார்த்தீங்கன்னா, ஒரு ரெசல்யூஷன்லாம் நெறைய எடுத்திருக்கேன். அது என்னென்ன அப்டின்னா, நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணலாம் அப்டின்னு தான் இந்த வீடியோவே நான் ஷூட் பண்றேன். நம்ம சேனல்ல பார்த்தீங்கன்னா, இந்த மாரி ஒரு வாரத்துக்கு ஒரு 2 வீடியோ இருக்கட்டும், இல்ல 3 வீடியோ இருக்கட்டும், இந்த மாரி ஜாலியான வீடியோஸ் பார்த்தீங்கன்னா, ஒரு 2, 3 ஆனா நான் அப்லோட் பண்ணலான்னு இருக்கேன். இத பத்தின ஏதாவது சஜஷன் உங்களுக்கு இருந்துச்சுன்னா, அது கீழ கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த மாரி ஜாலியான வீடியோ பண்ணலாமா அப்டிங்கிறத. சரி நம்ம இப்போ டாபிக் போலாம். இப்போ நான் எதுக்கு இந்த ரெசல்யூஷன் நான் உங்கள்ட்ட சொல்றேன்னா, ஃபர்ஸ்ட்டு நான் எல்லா வீடியோவும் சொல்ற மாதிரி தான். நீங்க இந்த மாரி ஜாலியான வீடியோஸ் இதெல்லாம் ஜாலியான வீடியோஸ் அதுக்கப்புறம் டே டு டே அப்டேட்ஸ் என்ன நடக்குது அப்படிங்கிற நீங்க பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நம்ம யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க. அது மட்டும் இல்லாம இந்த மாரி வீடியோஸ் உங்களுக்கு பிடிக்கும்னா, நம்ம இந்த வீடியோக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லைக்கும் பண்ணிருங்க. சரிங்களா? சரி வாங்க இப்போ டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம இப்போ வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். ரெசல்யூஷன் இது பார்த்தீங்கன்னா, நான் எல்லா பொறந்த நாளுக்கும் இப்போ இந்த பிறந்த நாளுக்கு மட்டும் இல்ல. எல்லா பிறந்த நாளுக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த ரெசல்யூஷன் எடுத்துட்டு தான் இருக்கேன். ஆனா அத ஃபாலோ பண்றேனான்னு கேட்டா டவுட் தான். ஒரு வாரம் ஃபாலோ பண்ணுவேன். அப்படி இல்லாட்டினா பார்த்தீங்கன்னா, ஒரு 2 நாள் ஒரு 2 நாள், ஒரு 3 நாள் அந்த மாரி ஃபாலோ பண்ணுவேன். ஆனா, இப்போ நான் இந்த ரெசல்யூஷன் எடுத்தத ஏன் உங்ககிட்ட நான் சொல்லணும்னு இருக்கேன்னா, இப்போ நான் எல்லா பிறந்த நாளும் ரெசல்யூஷன் எடுக்கிறேன். ஆனா, நான் அது பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணாம இருக்கேன். இப்போ நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன் அப்படின்னு நான் இத பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா இப்போ ஃபாலோ பண்ணுவேன். அதனால தான் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம யூடியூப் சேனல்ல நம்ம இப்போ இந்த வீடியோ எடுக்கிற முடியும் பார்த்தீங்கன்னா, ஒரு 304 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. இப்போ அவங்கலாம் பார்க்குறாங்களே, இந்த ரெசல்யூஷன நம்ம கண்டிப்பா ஃபாலோ பண்ணி ஆகணுமே அப்படின்னா, அப்படி நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு மைண்ட் செட் வந்துரும். இப்போ இது ஒருத்தவங்கள்ட்ட சொல்லிட்டோமே, இத பார்த்தீங்கன்னா, நம்ம கண்டிப்பா பண்ணி ஆகணுமே அப்படின்னு. அதனால தான் பார்த்தீங்கன்னா, நான் இந்த ரெசல்யூஷன் நான் என்னென்ன எடுத்திருக்கேன் அப்படின்னு நான் ஒன் பை ஒன்னா உங்கள்ட்ட இப்போ சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உடம்ப நம்ம நல்லா பார்த்துக்கணும். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இப்போலாம் நான் பார்த்தீங்கன்னா, எனக்கு ஒர்க்குங்கிறது 8:30க்குள்ள இருக்கணும். நான் எந்திரிக்கிறது 6:30, 6:45 அந்த மாரி ஆயிரும் காலையில. ஆனா, இப்போ பார்த்தீங்கன்னா, ஒரு 5:30 இல்ல 6 மணிக்கு எந்திரிச்சு காலையில எக்சர்சைஸ் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். இது பார்த்தீங்கன்னா, என்னோட ஃபர்ஸ்ட் ரெசல்யூஷன். நான் இது எல்லா இதுலயும் எடுப்பேன் இந்த மாரி பண்ணலான்னு. ஆனா, இப்போ பார்த்தீங்கன்னா, உங்கள்ட்ட சொல்லிட்டேன்ல. கண்டிப்பா பார்த்தீங்கன்னா, ஒரு 6 மணிக்கு எந்திரிச்சு நான் எக்சர்சைஸ் பண்ணுவேன். சரிங்களா? செகண்ட் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹெல்த்தியான ஃபுட்ட சாப்பிடணும். நம்ம இந்த ஜங்க் ஃபுட்டா இருக்கட்டும், அதுக்கப்புறம் நம்ம ஃபாஸ்ட் ஃபுட்டா இருக்கட்டும், இந்த மாரி கொஞ்சம் மைதால செஞ்ச உணவு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் அவாய்ட் பண்ணலான்ட்டு இருக்கேன். அதுக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, எனக்கு கோவங்கிறது நெறைய வரும். இந்த கோவத்த கம்மி பண்ணலாம் இந்த இடத்துல இருந்து அப்படின்னு நான் பிளான் பண்ணியிருக்கேன். இப்போ நான் ஒரு பைக் ஓட்டிட்டு போனா கூட, இப்போ குறுக்கால யாராச்சும் இப்போ தெரியாம இல்லாட்டினா ஏதாச்சும் அவங்க ஓவர்டேக்கு இல்லாட்டினா தெரியாம ரோடு கிராஸ் பண்ணுவாங்க. அப்படிலாம் வரும்போது பார்த்தீங்கன்னா, எனக்கு சரியான கோவம் வரும். அதுக்கப்புறம் சின்ன சின்ன விஷயம் எது எடுத்தா கூட பார்த்தீங்கன்னா, எனக்கு கோவங்கிறது கொஞ்சம் நெறைய வரும். அத பார்த்தீங்கன்னா, இந்த வருஷத்தோட அத கம்மி பண்ணிக்கலாம் அப்படின்னு இருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நான் யார்ட்டயும் அவ்வளோக்கு பேச மாட்டேன். இப்ப யார்ட்டயும் இப்போ அவ்வளோக்கு அட்டாச்சும் ஆக மாட்டேன். இப்ப என் சுத்தி இருக்கிற சர்க்கிள் இப்ப யாராச்சும் எனக்கு கொஞ்சம் நல்லா பெஸ்ட் ஃப்ரெண்டா இருக்கட்டும், இல்ல நம்ம பேசி ஒரு 1 வாரம், 2 வாரம் அப்படி இருக்கவங்கள்ட்ட நல்லா பேசுவேன், பழகுவேன். ஆனா, இப்போ புதுசா யார்ட்டாச்சும் பேசணும்னா, எனக்கு பார்த்தீங்கன்னா, அவங்கள்ட்ட அவ்வளோக்கு பேச வராது. இதையும் மாத்தி, இப்போ நம்ம புதுசா யாராச்சும் பார்க்குறோம்னா, அவங்கள்ட்ட புதுசா இப்போ எப்படி சொல்றது? அவங்கள்ட்ட பேசுறது, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இப்போ இதுலேருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு இருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இதான் மெயினான பாயிண்ட்டு. இதுல என்னன்னா, நம்ம சோசியல் மீடியா இருக்குல்ல, அதுலேருந்து கொஞ்சம் நம்ம டைம் பார்த்தீங்கன்னா, இப்போ நான் 1 மணி நேரம் அதுல நான் டைம் ஸ்பெண்ட் பண்றேன்னா, அதுலேருந்து ஒரு 1/2 மணி நேரமா கம்மி பண்ணலாம். ஒரு 50% அப்படியே கம்மி பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். இப்போ நீங்க பார்க்குற யூடியூப்லயா இருக்கட்டும், அப்படி இல்ல இன்ஸ்டாகிராம்லயா இருக்கட்டும், எல்லா சோசியல் மீடியாலயும் தான். இப்போ நான் அதுல பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஆக்டிவா இருக்கேன். அதுலேருந்து கொஞ்சம் இப்போ சொன்ன மாரி இப்போ 1 மணி நேரம் நான் அத யூஸ் பண்றேன்னா, ஒரு 1/2 மணி நேரம் பார்த்தீங்கன்னா, அதுல யூஸ் பண்றத வேற ஏதாச்சும் நல்ல விஷயத்துல போடலாம் அப்படின்னு இருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நெறைய புக்ஸு இப்ப நான் சோசியல் மீடியா பார்க்கறதில்ல. அந்த டைம பார்த்தீங்கன்னா, புக்ஸ் படிக்கிறதுல, இல்லாட்டினா ஒவ்வொரு நாளைக்கும் புதுசா ஏதாச்சும் ஒரு விஷயத்த கத்துக்கிறதுல, அதுல செலவிடலாம் அப்படின்னு இருக்கேன். இப்போ நான் புக்ஸ் படிக்கிறேன்னா, அந்த புக் சம்மரி இப்போ படிச்சு முடிச்சுட்டு, அத பத்தின வீடியோ பார்த்தீங்கன்னா, அந்த புக்க நான் படிச்சதுல, அந்த புக்லேருந்து நான் என்னென்ன விஷயத்த எடுத்துக்கிட்டேன், அது என்ன அப்படிங்கிறத நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். நல்லா இருந்துச்சுன்னா, அந்த புக்க உங்களையும் படிக்கிறதுக்கு நான் சஜெஸ்ட் பண்ணுவேன் கண்டிப்பா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, என்கிட்ட சோம்பேறித்தனங்கிறது நெறையாவே இருக்கு. இப்போ எப்படி சொல்றது? இப்ப நான் தூங்கி எந்திரிக்கிற என் பெட்ஷீட்டா இருக்கட்டும், அது கூட பார்த்தீங்கன்னா, நான் இது பண்ண மாட்டேன். எடுத்து வைக்கிறது, அந்த இதெல்லாம் நான் பண்ண மாட்டேன்.
ஆனால் இப்போலேருந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். இப்போ என்னோட வேலையை நானும் ஓனாக பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம வேலையை நம்மளே பண்ணிட்டு யாரும் எதிர்பார்க்கக்கூடாது அப்படின்னும் இந்த இதுலேருந்து எடுக்கலாம் அப்படின்னு இருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு புது விஷயம் இல்லை புது வார்த்தைகள், இப்போ நம்ம இங்கிலீஷ் மொழியாக இருக்கட்டும், இப்போ நம்ம மலையாளமாக இருக்கட்டும், இல்லை கன்னடமாக இருக்கட்டும், எல்லா இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மொழிகளாக கற்றுக்கலாம் அப்படின்னு இருக்கேன். ஏன்னா நம்ம ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு சின்ன சின்ன மொழிகள் கற்றுக்கிட்டாதான் இப்போ நம்மளுக்கு அது பேசுறதுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். எனக்கு சின்ன வயசுலேருந்து ஒரு பெரிய ஆசை என்னன்னா எல்லா மொழிகளும் பேசணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை இருக்குது. அதனால் இதுவும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு புதுசாக ஒரு விஷயத்தை கற்றுக்கிறதா இருக்கட்டும், அப்புறம் ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு புது வேர்ட்ஸ் நான் பேசுகிறதா இருக்கட்டும், அந்த மாதிரி பண்ணலான்னு இருக்கேன். இப்போ நான் புதுசாக ஒவ்வொரு இதை கற்றுக்கிறது என்னன்னா, எக்ஸாம்பிளுக்கு இப்போ வீட்டில் பார்த்தீங்கன்னா இப்போது சமைக்கிறது மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா, அதுக்கப்புறம் அண்ணி அவங்க மட்டும்தான் சமைப்பாங்க. அந்த சமைக்கிறதுல நம்ம அது சமைக்கிறது எப்படி அப்படின்னு கற்றுக்கலாம் அப்படின்னு இருக்கேன். இதுக்கெல்லாம் நம்மளுக்கு கற்றுக்கிறதுக்கு யூடியூப் இல்லையா, இல்லை ஜெமினியே இல்லையா, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஈஸியாக கற்றுக்கலாம். இந்த மாதிரி விஷயங்களை நான் புதுசு புதுசாக ஒவ்வொரு நாளைக்கு கற்றுக்கலாம். சமைக்கிறது மட்டும் இல்லாமல் இப்போது நான் சொன்னது எக்ஸாம்பிள் தான். இந்த மாதிரி புது புது விஷயங்கள், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆப் எப்படி டெவலப் பண்ணுறது, அதுக்கப்புறம் கோடிங் ஒரு இதுக்கு எப்படி போடுறது, அது அப்படி இதெல்லாம் உங்களுக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சும்மா சிம்பிளாக சொல்கிறேன். இந்த மாதிரி விஷயங்களை இப்போது ஏன் நான் சோசியல் மீடியாலேருந்து அந்த 1/2 மணி நேரம் இருக்குல்ல, இப்படி அந்த 1/2 மணி நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். இதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா எங்கிட்ட இருந்து நான் மாற்றிக்க வேண்டியது அப்படின்னு நினச்சி, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கிட்ட இருந்து நான் இதெல்லாம் இந்த பிறந்த நாள்லேருந்து மாற்றலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா என்னால் இப்போது வேறு யாருக்காச்சும் என்னென்ன ஹெல்ப் பண்ணுறது அப்படின்னு நான் நிறைய பிளான் வச்சுருக்கேன். அது பார்த்தீங்கன்னா இப்போ 1 by 1 அதுவும் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம யூடியூப் சேனல் தான். இப்போ இந்த யூடியூப் சேனல் நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இன்னும் பார்த்தீங்கன்னா இதுக்கு இப்போ 304 சப்ஸ்கிரைப் வந்திருக்காங்க. இதை பார்த்தீங்கன்னா ஒரு 2 மாதம் இல்லை 3 மாதத்துக்குள்ளே ஒரு மானிட்டேஷன் வாங்கி எனேபிள் பண்ணணும் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கு நம்ம என்னென்ன ஸ்டெப் பண்ண முடியுமோ அது பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டெப் பண்ணி அதை நம்ம மானிட்டேஷன் பண்ணணும். அப்படி தான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு ஆம்பிஷனாக அது வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மானிட்டேஷன் ஆகுதுல, அதில் வர காசை ஒரு 50% பார்த்தீங்கன்னா இப்போது ரோடு ஓரமாக யாரும் ஆதரவற்ற நிலையில கொஞ்சம் பேர் இருப்பாங்க தெரியுமா, அவங்களுக்கு உணவு வாங்கி தரதா இருக்கட்டும், இல்லை அவங்கள்ட்ட அவங்க பிரச்சனையை கேட்டு அவங்களுக்கு நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்டு அதை தீர்த்து வைக்கிறதா இருக்கட்டும், அந்த மாதிரியும் பார்த்தீங்கன்னா நிறைய பண்ணலான் இருக்கேன். அதை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நான் வீடியோவை எடுத்து உங்களுக்கு நான் அது காமிப்பேன். நான் இதெல்லாம் பண்ணுறேன் அப்படின்னு கண்டிப்பாக உங்களுக்கு காமிப்பேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எப்போ வெள்ளிக்கிழமை ஆனால் ஒரு நம்மளால முடிஞ்சா ஒருத்தங்களுக்கா இருக்கட்டும், இல்லை 2 பேர்த்துக்கா இருக்கட்டும், நம்மளால முடிஞ்சதை பார்த்தீங்கன்னா சாப்பாடு வாங்கி தரணும் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணியிருக்கேன். ஏன்னா நம்ம எங்களுக்கு பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை, நான் முஸ்லீம் ஃபேமிலி, எங்களுக்கு பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமைங்கிறது ஒரு சின்ன ஒரு ஃபெஸ்டிவல் டே மாதிரி தான். அந்த டைமில் நான் பள்ளிவாசலுக்கு போய் தொழுதுட்டு வரும்போது நான் வெளியே நிறைய பேரை பார்ப்பேன். நான் வீட்டுக்கு வந்துட்டு எவ்வளோ ஒரு நல்ல சாப்பாடு நம்ம இதெல்லாம் சாப்பிட்றோம். ஆனால் அவங்க பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது, அந்த காசு வாங்கி இப்போது அவங்க மேக்ஸிமம் அவங்க வெளியே நின்றுட்டு காசு வாங்குறதுக்கு அந்த மாதிரி தான் நின்றுருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு இந்த மாதிரி சாப்பாடுலாம் கிடைக்காதுல்ல. அதுக்கு நம்மளால் முடிஞ்சது பார்த்திங்கன்னா இப்போது வயசானவங்க அந்த மாதிரி இருப்பாங்களே, அவங்களுக்கு ஒரு நல்ல சாப்பாடு வெள்ளிக்கிழமை ஆச்சுன்னா அது மாதிரி வாங்கி தரலாம் அப்படின்னு நான் இருக்கேன். இதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா நான் எடுத்த ரெசல்யூஷன்ஸ்னு சொல்லலாம். இதை ஃபாலோ பண்ண முடியுமா இல்லை முடியாதான்னு எனக்கு தெரியல. ஆனால் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒவ்வொரு நாளும் நான் இது என்னென்ன இப்போ உங்கள்கிட்ட சொன்னனோ அதுக்கான எஃபர்ட்டுங்கிறது நான் கண்டிப்பாக போடுவேன். இதுக்கு எஃபர்ட்டுக்கு போடாமல் நான் கண்டிப்பாக இருக்க மாட்டேன். அது மட்டும் இல்லாமல் நான் செகண்டாக இப்போ என்ன பார்த்துக்கிறது நான் ஃபஸ்ட்டாக சொன்னேன். செகண்டாக பார்த்தீங்கன்னா நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம உதவி பண்ணணும்னு சொன்னல, அதை பார்த்தீங்கன்னா என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் சொன்னதை பார்த்தீங்கன்னா பண்ணுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். ட்ரையில் கண்டிப்பாக அது பார்த்தீங்கன்னா பண்ணுவேன். அது பண்ணி உங்களுக்கு அந்த வீடியோ கூட எடுத்து நான் உங்களுக்கு அதை ஷோ பண்ணுவேன். சரிங்களா? இதுதான் பார்த்தீங்கன்னா என்னோட பர்த்டேலேருந்து நான் எடுத்த ரெசல்யூஷன்ஸ். இதே மாதிரி உங்களுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ரெசல்யூஷன் நீங்கள் எடுத்திருப்பீங்க கண்டிப்பாக. அது பர்த்டேவாக இருக்கட்டும், இல்லை பார்த்தீங்கன்னா இப்போ இந்த நியூ இயர் 1ஆம் தேதி ஜனவரி முடிஞ்சுல, அப்போ நீங்கள் எடுத்திருப்பீங்க. அது என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட்ஸில் கண்டிப்பாக சொல்லிட்டு போங்க. இப்போ நீங்கள் ஜனவரியில் அப்படி ரெசல்யூஷன் எடுத்திருந்தீங்கன்னா அதை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுறீங்களா அப்படின்னு கீழே இருக்கிற கமெண்ட்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள். ஏன்னா நீங்கள் சொல்கிறத பார்த்து தான் இப்போது பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்களா, இல்லை இப்போ நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லிட்டு போயிடுவீங்க. அதுக்கப்புறம் நீங்களே நெக்ஸ்ட்டு வந்து அந்த கமெண்ட் செக்ஷன் பார்க்கும்போது நீங்கள் இதெல்லாம் ஃபாலோ பண்ணுறீங்களான்னு அப்போ தான் உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைக்கும். அதனால தான் நான் இந்த கமெண்ட்ஸில் கண்டிப்பாக உங்களை போட சொல்கிறேன். சரிங்களா? இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இவ்வளோ நேரம் பார்த்துட்டீங்கன்னா மிக்க நன்றி.
இதுதான் பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட நான் சொல்லணும்னு இருந்தேன். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்லேயே சொன்னது மாதிரி தான், இந்த சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட்டாக வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பற்றின கருத்து ஏதாச்சும் உங்களுக்கு இருந்துச்சுன்னா அதையும் கீழே கமெண்ட்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள், நான் அதை ஏற்றுக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக்கும் பண்ணிடுங்க, சரிங்களா? உங்களை நாளைக்கு இன்னொரு வீடியோவில் நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ.